வாங்க, குட்டி உருளைக்கிழங்கு வந்து இப்போ சீசன். இதை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். குழம்பு தான் அது, ரொம்ப சூப்பராக இருக்கும். முழுசாக வேக வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்னதாக இருந்தால், இந்த சைஸுக்கு சின்ன உருண்டையாக இருந்தால் அப்படியே முழுசாக போடலாம். இது கொஞ்சம் பெருசு. இது மாதிரி 2 வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை 2 நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சிச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், இது கடலெண்ணெய், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட விட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு, சின்னதாக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த அளவு வெங்காயம் வதங்கின உடனே இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா இந்த அளவு வதங்கின உடனே ஒரு 3 பெரிய தக்காளி பழம், 3 சைஸ் வச்சுருக்கேன், அதை அரைச்சிட்டேன். அதை இதில் ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வாங்க. வந்து நல்லா வதக்கி விட்டு தக்காளி கொஞ்சம் கலர் மாறி இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த தூளெல்லாம் போட்டுக்கலாம். இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுட்டு வீட்டு மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூனு, அதாவது எல்லாம் கலந்து அரைச்சது, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே திரும்பியும் மூடி வைக்கலாம். இது நல்லா திரும்ப நல்லா கலக்கி விடலாம். இப்படியே நீங்கள் சாப்பிட்டா கூட மட்டன் வறுவல் மாதிரி இருக்கும், சூப்பராக. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் சைஸுக்கு புளி, சின்ன லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றி கொஞ்சமாகவே ஊற்றுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் வேணா கூட போதும், கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டேன் நான், ஏன்னா கொதிக்கணும் கொஞ்சம். அந்த புளியும் இதில் ஊற்றிட்டேன். சின்ன லெமன் சைஸ் தான் ஊற வச்சுருந்தேன், அதனால் அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டேன் நான். ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கணும், அதனால் ரொம்ப கட்டியாக வச்சிங்கன்னா பிடிச்சிரும். இந்த அளவுக்கு குழம்பு வரணும், ஆனால் கொஞ்சம் கொதிக்கணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி வரணும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு வெல்லத்தை இதில் போடுறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்காதீங்க, டேஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் 2 நிமிஷம் ஆகும். வாங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வத்திடுச்சு. எந்த குழம்பா இருந்தாலும் ஆஃப் பண்ண உடனே எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.